ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனிமே நெக்ஸஸ். நீங்கள் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். எபிசோட ஸ்டார்டிங்கில் சின்ன ஏதோ காட்டுக்கு வந்திருக்கான். மக்கள் விட்டு ரொம்ப தள்ளி வந்தாச்சு, என்ன நடக்க போதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதனால நோட்டிஃபிகேஷன் வருது, ஜாப் சேஞ்ச் குஸ்ட் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. இன்னுமே அதை பார்த்துட்டு லாஸ்ட் டைலில் நான் லெவல் 40 போனதுக்கு அப்புறம் தான் இது காட்டுது. ஏற்கனவே கீயை வச்சு நான் 2 டஞ்சனுக்குள்ளே போயிருக்கேன். ஆனால் ஒரு இதில் நான் வேகமாக வெளியே வந்துட்டேன். அப்புறம் பெனால்ட்டி எமர்ஜென்சியுமே வந்திருக்கு எனக்கு. ஆனால் இது ஆப்ஷனோட இருக்கு. நான் போகணுமா வேணாமன்றதை நான் தான் முடிவு எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கு. இதை பார்த்தா மற்றதோட இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. இந்த ஈவெண்ட் என்ன இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு தோணுது. இப்படியே ஜாப்ல இருந்தால் மட்டும் என்னோட ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிச்சு கொடுத்துருதான். கேட்டே ரொம்ப பெருசா இருக்கு, வித்தியாசமாகவும் இருக்கு. அப்புறம் இன்னும் யோசிக்கிறேன், இன்னைக்கு நான் டெய்லி குஸ்ட முடிக்கல. நான் வெளியே வந்த பிறகு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்து உண்மையான கேம் ஸ்டார்ட் ஆகிற மணியா இருக்கு. எனக்கு என்ன மணியான பீஸ் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ட்டு உள்ள போறான். அப்புறம் உள்ள எவனோ ரெட் கலர் ஆர்மர் போட்டு உட்காந்துருக்கேன். அங்க கட் பண்ணி அப்புறம் யூஜினுக்கும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அப்புறம் அவங்க அண்ணனுமே அங்க வரான். நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அப்புறம் யூஜினுவை பார்த்து ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து அப்படிங்கிறான். அப்புறம் கட் பண்ணி திரும்ப ஜின்னுவே காட்டுறாங்க. என்ன இந்த டஞ்சல் ரொம்ப நார்மலா இருக்கு அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க ஜாப் குஸ்ட் டஞ்சனுக்குள்ள வந்துட்டீங்க, போர்ஷனோ ஃபுல் ரெக்கவரியை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அவனுமே அதை பார்த்துட்டு அப்போ நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறான். ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு இன்வெர்டரி ஸ்டோர்ல இருந்து அவனை ஒரு கத்தியை எடுத்து வச்சுக்கிறான் கையில. நைட்டுன்னு ஆர்மர் டைப்ல ஒரு பீஸ்ட் வருது. அது எல்லா கலர்ல அவனுக்கு மேட்ச் ஆகிற லெவல்ல தான் இருக்கு. அவனு ஸ்பீடா வந்து அதை அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்புறம் அந்த ஆர்மர் பீஸ்ட்டுமே அவனை அட்டாக் பண்ண வருது. அதை தடுத்துட்டு அங்கிட்டு போயிருந்தான். அவன் திரும்பி அவனோட ஸ்கில்லை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா ஒண்ணுமே ஆகல அதுக்கு. அப்புறம் அதுவுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. விளையிட்டே யோசிக்கிறான், இது சரியில்லை, நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு எனிமி கூட சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்னேக்கை யோசிச்சு பாக்குறான், கசாக்காவை யோசிச்சு பாக்குறான். அப்படின்ட்டு அந்த ஆர்மர் பீஸ்ட்டை கையை வச்சு தலையை தனியாக கழட்டியிருந்தான். ஃபேடர் ஸ்ட்ரைக்கே வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னால் மானாவே ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஹீலும் பண்ண முடியாது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா ஆர்மர் பீஸ்ட் கூட்டமே வருது. அவனு பின்னாடி தெரியும் பார்த்தா இதெல்லாம் இவங்க கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே கட் பண்ணி யூவை கட்டுறாங்க. அங்கே அவங்க அப்பா என்னாச்சு, கொஞ்சம் கூட நீ சாப்பிடாம இருக்க அப்படிங்கிறாரு. யூவுமே அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதான். அப்புறம் அவங்க அப்பா அவங்களோட அண்ணனை பார்த்து கில்ட்டை உருவாக்குற பிளான் எப்படி போயிட்டு இருக்கு, எஸ்ரா ஹண்டர்லாம் நீ நிறைய ஆஃபர் கொடுக்க போல, ஆனால் அவங்க எதுவுமே வேணான்றதாங்க அவளையே. ஆமாப்பா பேங்க்கும் சாவும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லைப்பா, நான் போய் யூரோப் மிடில் ஈஸ்ட் ஹண்டர்ஸ் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த போறேன். இப்போ அதை பத்தி அவங்க கண்டிஷனுக்கு நம்ம ஒத்து போயிட்டா அவங்க சைன் பண்ணுவாங்க. டான்ஸ் என்ன பண்றானா அது மாதிரி தான்ப்பா இதுவும் அப்படிங்கிறான். அவங்க அப்பாவுமே கரெக்டான பாயிண்ட் தான் சொல்லியிருந்தாரு. அப்புறம் யூ யோசிக்கிறான், வெளிநாட்டுல இருந்து ஹண்டர்ஸா அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அவங்க அண்ணன் நீ ஏதோ சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டு இருக்க, சீரன் கேட்டெல்லாம் அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு இருக்க, நீ நல்லா பண்றேன்னு புரிய வைக்க பாக்குறியா, அது உன்னோட விஷயம், பிரச்சனை கிடையாது, ஆனா என் வழியில குறுக்க வரலாம் நினைக்காத அப்படின்றான். அப்புறம் யூமே யோசிக்கிறேன், என் பக்கத்துல எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சுன்னா. அப்புறம் அங்க கட் பண்ணி ஜின்னுவே காட்டுறாங்க. நைட் கூட சண்டை விட்டுக்கிட்டு இருக்கான். எல்லா நைட்ஸுமே வெறுங்கையில பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு சண்டை போட்டதுல டயர்டா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீ ஆகலான்னு பாக்குறேன். அப்புறம் அவனுக்கு ஒரு சென்சேஷன் ஆகுது. அப்புறம் டக்குன்னு யாரும் பின்னாடி இருக்கிறத பார்த்து கத்தி எடுத்து களத்துல சொல்லிடுறேன். பீஸ்ட் ஸ்டெல்த் ஸ்கில்ல வந்திருக்கு. அவனுமே அதை பார்த்துட்டு ஸ்டெல்த் ஸ்கில் யூஸ் பண்ற பீஸ்ட் சண்டை போட அப்படின்னு நினைக்கான். அப்புறம் ஒரு பிளாஸ்ட் மானி வருது, அதுல இருந்துமே எஸ்கேப் ஆகுது. அப்புறம் பார்த்தா லைட் மேஜிக் யூஸ் பண்ற பீஸ்ட்டுமே அங்க இருக்கு. அவனு ஸ்டெல்த் ஸ்கில் மேஜிக் பீஸ்ட் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிக்கிறான். அந்த ஆர்மர் பீஸ்ட் நான் கசாக கூட சண்டை போட்டதை ஞாபகப்படுத்துது. அப்புறம் ஸ்டெல்த் ஸ்கில் பாஸ்ட்டுக்கு போற மாதிரியே தெரியுது லைட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பின்னாடியுமே 3 பீஸ்ட் வந்துருது. அதுவும் ஆர்மர் ஸ்டெல்த் ஆர்ச்சர் 3மே இருக்கு. ஜின்னுவுமே நான் நினைச்சதோட ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்குமே வேற வேற பீஸ்ட் வேற வேற வீக்னஸோட நைட்டை ஸ்ட்ரென்த் வச்சுக்கணும், அசாசினை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். ஆர்ச்சருக்கு எபிலிட்டி தேவை, ஸ்ட்ரென்த் இல்லாட்டி ஆர்மரை நம்மளால டேமேஜ் பண்ணவே முடியாது அப்படின்னு ஆர்மர் கூட சண்டை விட்டுக்கிட்டு இருக்கான். ப்ரிசெப்ஷன் நம்மகிட்ட சரியா இல்லைன்னா நம்மளை கொள்றவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு ஸ்டெல்த் ஸ்கில் யூஸ் பண்ற பீஸ்ட்டை குத்திடுதான். அப்புறம் முக்கியமான விஷயமே இந்த மேஜிக் பீஸ்ட் தான். சீக்கிரமா காலி பண்ணணும், இல்லைன்னா என்னோட மான லெவல் ரொம்ப குறைஞ்சிரும், என் திறமையை நான் காப்பாத்திக்கணும், ஆனா ஏற்கனவே எனக்கு டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறான். பேனல்லுமே 65 வந்துருச்சு, இதை வேகமா முடிக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் அங்க கட் பண்ணி சோயா அவன் டீமையும் காட்டுறாங்க, எங்கேயோ போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சோயுமே அங்க வந்து நீங்க எல்லாருமே வந்துட்டீங்க, நேரம் கடைசியா வந்துருச்சு அப்படிங்கிறான். ஆர்மர் போட்டு எல்லாம் எங்கேயோ சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்புறம் அங்க கட் பண்ணி ஜின்னுவை காட்டுறாங்க. அந்த பீஸ்ட் எல்லாம் கொண்டுட்டு ஜின்னுவுமே யோசிக்கிறேன், இந்த மாதிரி பீஸ்ட் எல்லாம் கொண்டதுமே சந்தோஷம் தான். அப்புறம் நோட்டிபிகேஷன் வருது, என்னன்னு பார்த்தா ஐராங் நைட் செஸ் பிளேட்னு இருக்கு. அவனு அந்த மாதிரி பார்த்தது இல்லையா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் கை கால செஸ்ல மட்டும் ஆர்மர் மாதிரி வந்து இன்வெசிபிளா இருக்கு, அப்படியே தெரியாத மாதிரி ஆயிருது. அவனுமே அதை பார்த்துட்டு இன்வெசிபிளா ஓடு வேற லெவலு அப்படியே கிக் பண்ணி பாக்குறான். அது அவனோட ஸ்பீடையே குறைக்கலன்றது அப்புறம் தான் தெரிஞ்சுக்குதான். ஆனா நான் லெவலை பாக்குறேன். அப்புறம் எனக்கு நிறைய கோல்டும் பொருளும் கிடைச்சிருக்கு. என்னோட டைனஸ் நார்மல் ஆன பிறகு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போலாம். அப்புறம் ஒரு பெரிய டோர் கிட்ட வந்துட்டு அந்த சைடு இன்னும் எவ்வளவு மோசமா இருக்க போகுதுன்னு
தெரியல, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கதவை திறக்கிறான். காத்து பயங்கரமா வருது ஒரு செகண்ட்ல. அவனுக்குமே அந்த காத்தை பார்த்து கொஞ்சம் பயமாகுது. அப்புறம் எல்லா இடத்துலயும் நெருப்பு எரிஞ்சு அந்த இடமே பளிச்சுன்னு இருக்கு. அப்புறம் அங்க ஒரு சிம்மாசனமும் இருக்கு. அதை பார்த்து இது சிம்மாசனத்தோட இடம் போல அப்படின்னு சின்ன சொல்றான். இந்த பார்வை, இந்த சவுண்டு, இதை ஃபீல் பண்றது ப்ரெஷர் தான் எனக்கு டபுள் டென்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெட் கலர்ல ஒரு ஆர்மர் போட்ட ஒரு பீஸ்ட் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அவனுமே அதை பார்த்துட்டு இந்த ப்ரெஷர் எல்லாமே இவன் கிட்ட இருந்தா வருதா அப்படின்னு நினைக்கான். நைட் கமாண்டர் இக்கரிஸ் தி பிளட் ரெட் அப்படின்னு இருக்கு அது பேரு. ரெட் கலர்ல இருக்கு அதுவும். அவனுமே இதோட நேம் ரெட்ல காட்டுது. இதுக்கு முன்னாடி நான் சண்டை ஓட்டத்தோட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த நைட் இந்த சிம்மாசனத்தை பாதுகாக்குது போல. அது லுக்குமே பயங்கரமா இருக்கு. ஸ்வாடுமே பெருசா இருக்கு. ஜின்னுக்குமே லைட்டா பயமாகுது. அது வருது அப்படின்னு நினைக்கும். அந்த டயத்துல அதுவும் செம்ம ஸ்பீட்ல வந்து அவனை அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்ல இருந்து விளையிறான். அது பின்னாடி இருக்க மொத்த இடத்தையுமே காலி பண்ணிருது. அவனுமே பார்த்துட்டு பயப்படுறான். என்னடா மரத்தை கட் பண்ற மாதிரி பில்லரை கட் பண்ணிருக்கு அப்படின்னு. திரும்ப திரும்ப அவனை கட் பண்ண வருது. அவனும் விலகிக்கிட்டே இருக்கான். மொத்த இடத்தையுமே உடச்சுக்கிட்டு இருக்கு. நான் நினைச்சதோட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹெவி ஆர்மர் வச்சுட்டு இவ்வளவு ஸ்பீடா எப்படி இது மூவ் பண்ணுது, என்ன மான்ஸ்டர் அதுன்ட்டு அட்டாக் பண்ண வரான். ஆனா அது கேஷுவலா விலகிக்கிட்டு இருக்கு அவன் அட்டாக்ல இருந்து. அப்புறம் அவன் கத்தி அந்த ஆர்மர்லயும் படுது. ஆனா ஒண்ணுமே ஆகல. அப்புறம் திரும்ப அதை அட்டாக் பண்ணும்போது அவன் நைஃப் வச்சு அதை தடுத்துருதான். அப்படியே அந்த இடமே அவங்குது. அவன் தூக்கிட்டு ஒரு ரத்து பறந்துருக்கேன் ஆளு. ஸ்பீடில் நாங்க 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா பவர்ல என்னோட அது அதிகமா இருக்கு. அதுவும் அந்த ஆர்மர் போட்டிருக்கனால என்னோட நைஃபுமே வேலை செய்ய மாட்டேங்கி. எந்த வழியில இந்த தோக்கடிக்கணும், நான் நினைச்சதோட இது ரொம்ப ஆபத்தா இருக்கு. எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நான் வெப்பன் இல்லாம வின் பண்ணுவேன் நானு. ஆனா அப்படி பண்ணா மட்டும்தான் இது ஆர்மரை என்னால டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வெறுங்கையிலே அது கூட சண்டை போட ரெடி ஆகுறான். அதுவும் அதுட்ட இருக்க ஆயுதத்தை எல்லாம் கீழே ஓட்டுருது. ஜின்னும் அதை பார்த்துட்டு நீ வீரமானவன் தான், நீ இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறியோ. அப்புறம் அங்க கட் பண்ணி சேர்மன் கோவ காட்டுறாங்க. சேர்மனை பார்க்க வந்திருக்காரு. நீ என்ன வீட்டுக்கு போல சேர்மன், இன்னும் நாள் முடியல. அதுவும் இல்லாம எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கும் இருக்கு. அப்படியா, நானும் சில விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு. இது கடைசியா நடக்குது அப்படித்தானே. அந்த டயத்துல போனும் வருது. சேர்மன் அதை பார்த்துட்டு கரெக்டான டயத்துல தான் போனும் வந்திருக்கு. சேர்மன் அதை அட்டன் பண்ணிட்டு என்ன வேமா போறீங்க போல அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தா ஜோய் தான் அந்த போன் கால்ல. அவனுமே ஆமா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும், இந்த ஆபரேஷனுக்கு அப்ரூவ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சேர்மனுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அடிக்கடி இந்த பேச்ச இன்டர்வியூல எடுத்த, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மக்களோட கருத்துமே ரொம்ப மோசமாயிரும். நீ ஆசைப்பட்டதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். நான் செஞ்சது பூரா செய்தியில கொஞ்சம் குறைச்சிருக்கு. அதுக்கு ஜோய் நீ ஹார்நாட்டோட கூட்ட கலைக்கிறக்காண்டி எதுவும் பண்ணலையே அப்படிங்கிறான். அதுக்கு சேர்மனுக்கோ அதை நான் பாத்துக்கிறேன், அது ரொம்ப ஆபத்தானது, அங்க நீங்க பார்த்து இருந்துக்கோங்க. ஜோயுமே எனக்கு புரியும் சார், எந்த லெவல்ல இருக்குன்னு தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க நான் பாக்குறேன். நம்பிக்கையா அவங்கள நினைச்சு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சேர்மன் சொல்றாரு. அடுத்து 3வது தடவை வந்து ரைடுக்கு நாங்க போறோம். இது சண்டை நிக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அங்க கட் பண்ணி ஜின்னுவை காட்டுறாங்க. அந்த நைட் இன்னும் ரொம்ப வேகமா இருக்கு. வந்து ஒரே அடியில அவனை அமைக்கி தூக்கி எரிஞ்சிருது. அவனுமே இது ரொம்ப வேகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு இடத்துல லாக் பண்ணி மாறி மாறி அவனை குத்துது. அப்புறம் ஒரு அடியில அந்த இடமே உடஞ்சிருது. ஆனா அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருந்தான். நான் என்னதான் பிளாக் பண்ணியிருந்தாலும் ஆனா அந்த அடியில எனக்கு 500 HP குறைஞ்சிச்சு. நான் இப்படியே விலகி வந்துட்டேன், இல்லைன்னா என் சோழியே முடிச்சிருக்கும். ஸோ ஆடு இல்லாம இவ்வளவு டேமேஜ் பண்ணுது. உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான். என்னால அவன் கூட பவர்ல மோத முடியலனா அப்ப என் ஸ்பீடை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டேஸ்க்ல யூஸ் பண்ணி வேகமா போறான். அப்புறம் அது கவனிக்காத டயத்துல அதை கிக் பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா அதுலயுமே விலகிருது. அப்புறம் ஒரு குத்திருந்தேன், லைட்டா மூவ் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் ட்ரை பண்றான். அவனால தொடக்கூட முடியல. ஆனா அது அவனை கேஷுவலா அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. வில் பவர் ஸ்கில்லையுமே ஆக்டிவேட் பண்ணிருந்தான். அவன் என்னதான் அதை அடிக்கலாம் ட்ரை பண்ணாலுமே அதை அவனை துவச்சு எடுக்குது. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அது மண்டையிலே ஒரு தெரியான். லைட்டா கண்ணை மூடுற மாதிரியே இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கண்ணை திறந்து அவனை வாலிபால் மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கு. இன்னும் சரியான அடி வாங்குறான். மேல கீழன்னு பறக்க விட்டு அப்புறம் அடிச்சு அந்த த்ரோன்லயே அவனை தூக்கி போட்டுருது. அவன் அந்த த்ரோன்ல தான் உட்காந்துருக்கான். அப்புறம் அங்க கட் பண்ணி அவனோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிச்சுட்டு அவளும் போய் படிக்க போயிருந்தா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அவங்க அம்மா காமிச்சிட்டு ஜின்னுவே திரும்ப காட்டுறாங்க. அந்த த்ரோன்ல தான் உட்காந்துருக்கான். இக்கரிசா முன்னாடி வந்து நின்றுட்டு அது ஸ்வாடை எடுத்துக்கிறது கையில. இக்கரிசா அதோட ஸ்வாடை எடுத்து அவனை வெட்ட போகுது. அவனோட இன்விசிபிள் ஆர்மரை யூஸ் பண்ணி அவன் கையை வச்சு அதை பிடிச்சிருந்தான். இன்னும் தோக்கலடா அப்படின்னு அந்த கத்தியை தூக்கி எரிஞ்சுட்டு அவனோட கத்தியை வச்சு அது கண்ணில் குத்தி அதை அப்படியே தூக்கிட்டு போய் முட்டை வச்சிருந்தான். அதுவும் அந்த கத்தியை கீழே போட்டுட்டு அவனை திரும்ப அடிக்க பாக்குது. டிராகர் அதோட ஓனரை மாத்தாது அப்படின்னு திரும்ப அவன் கத்தி எடுத்து அது தொண்டையிலே இறக்கிருந்தான். அவனோட ஃபேடல் ஸ்கில்ல வச்சு மாறி மாறி இறக்குறியான். திரும்ப என்னோட வெளியே எடுத்துட்டு ஒரு இறக்குறியான். அந்த நைட்ஸுக்கு பின்னாடி இருக்க இடமே நொறுங்கிருது. அதுவுமே அப்புறம் கீழே உட்காந்துருது. நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நோட்டிபிகேஷன் வருது, நீங்க நைட் கமாண்டர் இக்கரிஸை டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனா இது கிட்டத்தட்ட ஏன் சொல்லியே முடிக்கிற அளவுக்கு போயிருச்சு. ஏதோ சான்ஸ்ல தான் நான் வின் பண்ணிருக்கேன். ஸ்கில்லு எபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா எங்களுக்குள்ள ரொம்ப பெரிய டிஃபரன்ஸே இருக்கு. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என் கதையே முடிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தா 4 பேனல்ல ரிவார்டு வருது. உன்னோட கோல்டு 1 லட்சம், இன்னொன்னு இக்கரிஸ் ஹெல்மெட். அந்த ஹெல்மெட்டுமே எஸ்ராங் ஹெல்மெட். அது அவனோட பிசிக்கல் டேமேஜ் 50% குறைக்கணுமே காட்டுது. அந்த எஸ்ராங் டஞ்சம் போறப்ப இந்த மாதிரி என்கிட்ட கியர் எல்லாம் கிடையாது. அப்புறம் ரூன் ஸ்டோன் ரூலர் ஹேண்டுன்னு ஒரு இதுவுமே இருக்கும். இது என்ன ஸ்கில், இது வேணா அப்புறம் பாத்துக்குருவோம். அப்புறம் அதே அவனுக்கு டெலிபோர்டேஷன் ஸ்டோனை எடுத்து கொடுக்குது. அவனுமே இது எதுக்குடா எனக்கு இப்ப தருது
வருது அப்படின்னு பார்த்தா இன்னும் இந்த ஜாப் குஸ்ட் முடியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய போர்ட்டல் உருவாகுது அங்கனக்குள்ள. அப்புறம் நோட்டிபிகேஷனுமே வருது, உன்னால எவ்வளவு நேரம் முடியுமோ சர்வே பண்ணு, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு வருது. அவனுமே அதை பார்த்துட்டு இது இன்னும் ஹையர் லெவலா அவனு யோசிக்கான். அப்புறம் குட் லக் டைமிங் வந்துருது. அவனும் எவ்வளவு எனிமிடா வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து நார்மல் நைட்ஸ் தான் வருது. அதை பார்த்துட்டு இது எல்லாமே இன்க்ரீஸா இருந்தா என் கதை ஒரு செகண்ட்லயே முடிஞ்சிருக்கும், ஆனா இவங்களை நான் ஈஸியாவே பாத்துக்கிறேன், இருந்தாலும் நிறைய இருக்காங்க அப்படின்ட்டு அடிக்க போறேன். அப்புறம் அங்க கட் பண்ணி சோய் டீமை காட்டுறாங்க, அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ஜிம்மும் காட்டுறாங்க, சண்டை போட்டுட்டு தான் இருக்கான் எல்லாத்துக்கூடையும். ஆனா அந்த கேட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த கொஸ்டோட இதே எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்ன்றதான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் ஸ்டெல்த் ஸ்கில்ல யூஸ் பண்றான். ஸ்டெல்த் பவர் யூஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு செகண்டுக்கு 200 மானா வேணும், ஆனா என்கிட்ட 190 தான் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டைம் சர்வே பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அப்புறம் அங்க மேஜிக் பீஸ்டுமே இருக்கு, அவனோட ஸ்டெல்த் ஸ்கில்ல உடச்சு விட்டுருது. எல்லாமே மொத்தமா சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண வருது. மர்டர் இன்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தான். நான் நினைச்சதோட மோசமா இருக்கு, என்னால ஸ்டெல்த் மர்டர் இன்டென்ட்டும் யூஸ் பண்ண முடியாது இனிமே. அப்புறம் ஒரு நைட் அவன் முதுகுல கூட போட்டுருது. எவ்வளவு நேரம்டா போயிருக்கு அப்படின்னு பாக்குறேன், 5 நிமிஷம் தான் போயிருக்கு. என்னால இனிமே தாக்கு பிடிக்க முடியாது, எனக்கு செய்ய எரிச்சலா தான் இருக்கு. ஆனா டெலிபோர்டேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணிட வேண்டியதான். அவன் யூஸ் பண்ண போற டயத்துல இன்னொரு நைட் வந்து அவன் கையிலே அடிச்சிருது. அந்த ஸ்டோன் அங்கிட்ட கீழே வந்துருது. அதனால இப்போ மொத்த கூட்டம் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண வருது. இங்கே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் guys.